அதிகாலையின் அமைதியில் பை பரீஸ் வெஸ்லிஹேவ். அத்தியாயம் 14. ஒரு வகையான துயரம் சடை கரடி போன்றது. மேலே விழுந்து பீத்து பிடுங்கும். ஒளியே தென்படாதபடி. ஆனால் அது விலகியதும் பரவாயில்லை. மூச்சு விடலாம், உயிர் வாழலாம், செயல் புரியலாம் என்று தோன்றும். ஒன்றும் நடக்காதது போல. ஆனால் சில வேளைகளில் அற்பமான கவனப்பிசக்கு நேரிடும். சிறு தவறு. ஆனால் இந்த சிறு தவறு நம்மை வதைத்து எடுத்து கதற அடிக்கும். சாப்பிட்ட பின் போருக்கு ஆயத்தங்கள் செய்கையில் இந்த மாதிரி அற்ப பிசகு ஒன்றை வஸ்கோ கண்டுபிடித்தான். தன் ஜாமான் பையை மறுபடி உதறி பார்த்தான். ஒவ்வொரு ஜாமானையும் 3 தடவைகளை தட்டி தடவி பார்த்தான். இல்லை, அவன் தேடியவை காணப்படவில்லை. 2வது கைக்குண்டுக்கு உரிய வெடித்திரியும் கைத்துப்பாக்கிக்கு தோட்டாக்களும் அற்ப விஷயங்களாம். ஆனால் வெடித்திரி இல்லாத கைக்குண்டு வெறும் இரும்பு துண்டு மாத்திரமே. கூழாங்கல் போன்ற வெற்று துண்டு மட்டுமே. பெண்களா, இப்பொழுது நம்மிடம் பீரங்கி படை இல்லை. இவ்வாறு புன்னகையுடன் சொன்னான். அவர்கள் கலக்கம் அடையாமல் இருப்பதற்காக அந்த அசடுகளோ பதிலுக்கு முகம் மலர முறுவலித்தார்கள். பரவாயில்லை பெத்தோத், அடித்து விரட்டி விடுவோம். இப்படி சொன்னவள் ரேனியா. அவன் பெயரை சொல்லும்போது கொஞ்சம் குழறினாள். முகம் சிவந்தாள். பழக்கம் இல்லாததால். கமாண்டரை பெயர் சொல்லி கூப்பிடுவது கடினம்தானே. சுடுகருவிகள் 3 துப்பாக்கிகளும் 2 தானியங்கி துப்பாக்கிகளும் 1 கை துப்பாக்கியும் தானியங்கி துப்பாக்கிகளை கொண்ட 10 பேரோடு சண்டை போடுவதற்கு இவை பிரமாதம் உதவி செய்துவிட மாட்டா. ஆனாலும் சொந்த காடு காப்பாற்றும் என்று நம்ப வேண்டும். காடும் ஆறும். இந்த ரீதா தானியங்கி துப்பாக்கிக்கு இன்னொரு தோட்டா சட்டம். ஆனால் தூரத்திலிருந்து சுடாதே. ஆற்றின் அக்கறையில் வெறும் துப்பாக்கியால் சுடு. தானியங்கி துப்பாக்கியை பத்திரமாக வைத்திரு. பகைவர்கள் ஆற்றை கடக்க முற்படும்போது அது மிகவும் பயன்படும். நிரம்ப. புரிந்ததா? புரிந்தது பெத்தோத். இவளும் குழறினாள். வஸ்கோ சிரித்து கொண்டான். பெத்தியா என்று குறிப்பிடுவது லேசாயிருக்கும். என் பெயர் ஒழுங்கானது இல்லைதான். ஆனால் இருப்பதை மாற்ற முடியாதே என்றான். இந்த நாட்களில் ஜெர்மானியர் நிறைய கற்றுக்கொண்டு விட்டார்கள். அவர்கள் 3 மடங்கு எச்சரிக்கை கடைபிடித்தார்கள். ஆகையால் ஒவ்வொரு பாறையின் பின்னேயும் உற்று பார்த்தவாறு மெதுவாக நகர்ந்தார்கள். முடிந்தவை எல்லாவற்றையும் துருவி பார்த்தார்கள். இவ்வாறு அவர்கள் ஆற்றின் கரையை அடைந்தபோது சூரியன் உச்சிக்கு வந்துவிட்டது. நிகழ்ச்சிகள் எல்லாம் முன்போலவே திரும்ப நடந்தன. ஆனால் இந்த தடவை அவர்களுக்கு எதிர்ப்புறம் இருந்த காடு பெண்களின் குரல்களால் ஆரவரிக்கவில்லை. மர்மமும் அபாயமும் நிறைந்த மௌனம் சாதித்தது. இந்த அபாயத்தை உணர்ந்த ஜெர்மானியர் வெகுநேரம் வரை நீரை நெருங்காமல் எதிர்க்கரை புதர்களில் அங்கும் இங்கும் சற்றே தின்பட மட்டும் செய்தார்கள். வஸ்கோ அகன்ற நீர்ப்பரப்பை ஒட்டி பெண்களுக்கு இடம் தேர்ந்தெடுத்து திசை காட்டி குறிகளை விலக்கி நிற்க வைத்தான். ஒரு நாள் முன்னர் ரேனியா தன் மேனியால் ஜெர்மானியரை தடுத்து நிறுத்திய முனையில்தான் இருந்து கொண்டான். இங்கே 2 கரைகளும் அநேகமாக ஒன்று சேர்ந்தன. 2 மருங்கிலும் காடு நீரை ஒட்டி வளர்ந்திருந்தது. நீர் தடையை கடப்பதற்கு இதைவிட ஏற்ற இடம் வேறு எதுவும் இல்லை. மிகையான பதற்றம் கொண்ட பகைவனை குண்டு சுடுவதற்கு தூண்டும் பொருட்டு இந்த இடத்தில்தான் ஜெர்மானியர்கள் தங்களை அடிக்கடி வெளிக்காட்டி கொண்டார்கள். ஆனால் பதற்றம் உள்ளவர்களால் யாரும் இல்லை. ஏனென்றால் ஜெர்மானியர் நீரில் இறங்கிய பிறகே சுடும்படி வஸ்கோ தன் படையினருக்கு மிக மிக கண்டிப்பாக கட்டளையிட்டிருந்தான். அதுவரை பட்சிகள் கத்துவதை நிறுத்தாதபடி மூச்சை கூட செட்டாக விடும்படி சொல்லியிருந்தான். எல்லாம் கையருகே தயாராக இருந்தன. தோட்டாக்கள் முன்பே கெட்டிப்பட்டு விட்டன. துப்பாக்கிகளின் காப்பு பூட்டுகள் கழற்றப்பட்டிருந்தன. வேலை வரும்போது சட்டென சுட வாக்காக. சர்ஜன்ட் மேஜர் அநேகமாக நிம்மதியுடன் மறுகரையை பார்த்து கொண்டிருந்தான். கைதான் வலி வந்த பல் போல வின் வின் என்று நெரித்து கொண்டிருந்தது. அங்கே எதிர்கரையிலோ எல்லாம் நேர்மாறாக இருந்தது. பட்சிகள் ஒலிப்பை நிறுத்திவிட்டன.
கருச்சான்கள் கிளம்பி பறந்தன. இவை எல்லாவற்றையும் வஸ்கோ இப்போது கவனித்து மதிப்பிட்டு வகைப்படுத்தி வைத்து கொண்டான். வெறும் பார்வையோடு விளையாட்டு ஜெர்மானியருக்கு சலித்து போகும் தருணத்தை நழுவ விடாதிருக்கும் பொருட்டு. ஆனால் முதல் குண்டு சுட அவனுக்கு வாய்க்கவில்லை. இந்த குண்டுவெடிப்பை அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆயினும் அதை கேட்டு திடுக்கிட்டான். துப்பாக்கிச் சூடு எப்போதுமே எதிர்பாரா நிகழ்ச்சி, திடீர் நிகழ்ச்சி. குண்டு இடப்புறம் ஆற்றின் போக்கில் கீழே தாக்கியது. முதல் குண்டை தொடர்ந்து அடுத்தடுத்த குண்டுகள் வெடித்தன. வஸ்கோ பார்த்தான். நீர்ப்பரப்பில் ஒரு ஜெர்மானியன் தண்ணிலிருந்து கரைக்கு தவழ்ந்து சென்றான். தன்னவர்களிடம் திரும்பி போய்க் கொண்டிருந்தான். குண்டுகள் அவனை சுற்றி சடசடத்தன. ஆனால் அவன் மேல் படவில்லை. ஜெர்மானியன் கலகலவென்று ஒலித்த கூழாங்கற்கள் மீது காலை இழுத்து வைத்தவாறு விரைவாக தவழ்ந்து சென்றான். காயம்பட்டவனுக்கு காப்பாக குண்டுகள் பொழிந்தன. தானியங்கி துப்பாக்கிகள். சர்ஜன்ட் மேஜர் துள்ளி எழுந்து தன்னவர்களிடம் பாய்ந்து செல்ல விரும்பினான். அந்த ஆசையை அடக்கிக் கொண்டான். சரியான நேரத்தில். ஏனென்றால் புதர்களின் ஊடாக எதிர்கரைக்கு 4 ஒரே சமயத்தில் பாய்ந்து வந்தார்கள். குண்டு சூட்டின் காப்பில் ஆற்றை கடந்து காட்டில் மறைந்து கொள்ள நினைத்தார்கள் போலும். வெறும் துப்பாக்கியால் இங்கே ஒன்றும் செய்ய முடியாதிருந்தது. ஏனென்றால் ஒரு தரம் சுட்டபின் கொண்டியை இழுத்துவிட நேரம் இல்லை. எனவே வஸ்கோ தானியங்கி துப்பாக்கியை எடுத்துக்கொண்டான். அதன் குதிரையை அழுத்தினான். அதற்குள் எதிர்க்கரையில் 2 நெருப்பு பொறிகள் சுடர்ந்தன. விசிறி வடிவில் குண்டுகள் அவன் தலைக்கு மேலாக காற்றை கிழித்து சென்றன. இந்த சண்டையில் வஸ்கோ ஒரு விஷயத்தை அறிந்திருந்தான். பின்வாங்கக்கூடாது. இக்கரையில் இம்மியளவு இடம் கூட ஜெர்மானியருக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. எவ்வளவு கடினமாயிருந்தாலும், எவ்வளவு நம்பிக்கைக்கு இடம் இல்லாதிருந்தாலும் சரியே. நிலைத்து நிற்க வேண்டும். இந்த இடத்தை காத்து நிற்க வேண்டும். இல்லாவிட்டால் பகைவர்கள் இதை மிதித்து துவைத்து விடுவார்கள். அதோடு எல்லாம் தீர்ந்துவிடும். தனக்கு பின்னே ருஷ்யா அனைத்தும் ஒன்று திரண்டு இருப்பதாகவும் அதன் கடைசி மகன், கடைசி காப்பாளன் தான் வஸ்கோ ஒருவனே என்றும் அவனுக்கு உணர்வு உண்டாயிற்று. உலகம் முழுவதிலும் வேறு யாரும் இல்லை. அவனுக்கும் பகைவர்களும் ரஷ்யாவும் மட்டுமே இருந்தார்கள். இந்த நிலையில் ஏதோ 3வது செவியால் பெண்களின் அரவத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். அவர்களுடைய துப்பாக்கிகள் இன்னும் சுடுகின்றனவா இல்லையா என்று. சுட்டு கொண்டிருந்தன. எனவே அவர்கள் உயிரோடு தான் இருந்தார்கள். தங்கள் போர் முனையை, தங்கள் ருஷ்யாவை காத்து நின்றார்கள். உறுதியாக நின்றார்கள். பகைவர்களின் கைக்குண்டுகள் வெடிக்கத் தொடங்கிய போது அவன் பயப்படவில்லை. பகைவனுடைய பலம் எவ்வளவு என்று அறியாதிருக்கையில் நீடித்த போர் நடத்த ஜெர்மானியரால் முடியாது. எனவே இதோ இடைநிறுத்தம் தொடங்கிவிடும் என்று அவன் எதிர்பார்த்தான். நிலைமையை சீர்தூக்கி பார்ப்பதும் தங்கள் நடவடிக்கையின் மறுபடி முறைப்படுத்திக் கொள்வதும் அவன் பின்பே புதிய செயல்கள் தொடங்குவதும் ஜெர்மானியருக்கும் அவசியமாயிருந்தன. அவனை நோக்கி வந்த 4 அக்கணமே பின்வாங்கிவிட்டார்கள். அவன் யாரையாவது காயப்படுத்தினாலோ என்று கவனிக்கக்கூட முடியாதபடி அவ்வளவு சாமர்த்தியமாக அகன்றுவிட்டார்கள். புதர்களின் மறைவில் இருந்து கொண்டு பயம் காட்டுவதற்காக சிறிது நேரம் சுட்டுவிட்டு மீண்டும் அடங்கி போனார்கள். தண்ணீருக்கு மேலே புகைதான் இன்னமும் மிதந்து கொண்டிருந்தது. சில நிமிடங்கள் தாக்காட்டி ஆயிற்று. ஆனால் இன்று நிமிடங்களை கணக்கிட்டு பயனில்லை. ஏனெனில் உதவி எங்கிருந்தும் வரும் என்ற நம்பிக்கை இல்லை. என்றாலும் அவர்கள் பகைவனை கடித்து தங்கள் கூர்பற்களை காட்டி விட்டார்கள். இனி 2ஆம் தரம் அவன் இந்த இடத்தில் அவ்வளவு சுலுவாக முன்னேற மாட்டான். அவன் இன்னும் எங்கோடு இடுக்கு கிடைக்குமோ என்று தேட முயல்வான். ஆற்றுப்பெருக்கின் கீழ்ப்புறத்தில் பாறைகள் நீரை ஒட்டி செங்குத்தாக எழுந்தன. எனவே பெருக்கின் மேற்புறத்தில் தான் பகைவர்கள் ஆற்றை கடக்க முயல்வார்கள். எனவே வஸ்கோ உடனே வலப்புறம் ஓடிச் செல்வதே சரியாக இருந்தது. இந்த இடத்தில் கையோடு காவலாக ஒரு பெண்ணை நிற்க வைத்தால் போதும். வஸ்கோ தனது ஏற்பாடுகளை முடியும் வரை முறைப்படுத்த வாய்க்கவில்லை. பின்னால் கேட்ட காலடியோசை கிறுக்கிட்டது. திரும்பி பார்த்தான். ரேனியா புதர்களின் ஊடாக நேரே ஓடிக்கொண்டிருந்தாள். குனிந்து கொள், சீக்கிரம் ரீதா.
ரீதாவுக்கு என்ன என்று வஸ்கோ கேட்கவில்லை. ரேனியாவின் விழிகளிலிருந்து விஷயத்தை தெரிந்து கொண்டான். துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு ரேனியாவுக்கு முந்தி விரைந்து ஓடினான். ரீதா தேவதாரு மரத்தின் மீது முதுகை சாய்த்தவாறு மண்டியிட்டு அமர்ந்திருந்தாள். சாம்பல் நிற உதடுகளை அடிக்கடி நக்கியவாறு வலிந்து புன்னகை செய்தாள். வயிற்றின் மீது ஒன்றன் குறுக்கே ஒன்றாக அழுத்தி வைத்திருந்த கைகளுக்கு அடியிலிருந்து குருதி பெருகிக் கொண்டிருந்தது. எதனால் என்று மட்டுமே கேட்டான் வஸ்கோ. கை குண்டாள். வஸ்கோ ரீதாவை மல்லாக்க கிடத்தினான். கைகளை எடுக்கப் போனாள். அவள் விடவில்லை. வலிக்கு பயந்தாள். கைகளை மெதுவாக விலக்கியவன் காரியம் முடிந்துவிட்டது என்று புரிந்து கொண்டான். நன்றாக பார்ப்பது கூட கடினமாக இருந்தது. ஏனெனில் இரத்தமும் கிழிந்த உடுப்பும் பீய்ந்த வயிற்றில் நசுக்கியிருந்த இராணுவ இடைவாரும் எல்லாம் ஒன்றாக குழம்பியிருந்தன. துணி என்று கத்தினான் வஸ்கோ. உள்ளாடையை கொடு. ரேனியா நடுங்கும் கைகளால் தன் ஜாமான் பையிலிருந்து எதையோ உருவினால் லேசான வழுவழுப்பான ஒன்றை. அட, பட்டு வேண்டாம், சணல் துணி கொடு. இல்லை. அட சைத்தான்! வஸ்கோ தன்னுடைய ஜாமான் பை அருகே பாய்ந்து அதை அழிக்கலானான். ஜெர்மானியர்கள் என்று வெறும் உதடுகளால் கிசுகிசுத்தாள் ரீதா. எங்கே ஜெர்மானியர்கள்? ரேனியா ஒரு கணம் அவளை உறுத்து பார்த்தாள். பின்பு தானேங்கி துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு திரும்பி பார்க்காமல் ஆற்றின் கரைக்கு ஓடினாள். சர்ஜன் மேஜர் சட்டையும் உள் கால் சட்டையையும் சேமிப்பாக வைத்திருந்த 2 பட்டி துணி சுருள்களையும் எடுத்துக்கொண்டு திரும்பினான். ரீதா ஏதோ சொல்ல முயன்றாள். அவன் காதில் படவில்லை. அவளது இராணுவ உடுப்பையும் ஸ்கர்ட்டையும் உள்ளாடைகளையும் கத்தியால் கிழித்தான். அவற்றிலிருந்து குருதி வெடித்து கொண்டிருந்தது. வஸ்கோ பற்களை இறுக்கிக் கொண்டான். குண்டு சிதர் வயிற்றை கிழித்து கொண்டு சாய்வாக பாய்ந்து வெளியேறியிருந்தது. கரிய இரத்தத்தின் ஊடாக நடுங்கின சாம்பல் நிற உள்ளுறுப்புகள். வஸ்கோ வயிற்றின் மேல் சட்டையை வைத்து பட்டி துணியால் கட்டினான். பரவாயில்லை ரீதா, பரவாயில்லை. குண்டு சில்லு மேலாக கிழித்து கொண்டு போயிருக்கிறது. குடல்கள் சேதம் அடையவில்லை. காயம் மாறிவிடும். ஆற்றின் கரையில் குண்டு வரிசை சடசடத்தது. மீண்டும் நாற்புறமும் அதிர்ந்தொலித்தது. இலைகள் உதிர்ந்தன. வஸ்கோ கட்ட கட்ட துணி உடனே குருதியிலால் நனைந்தது. போ, அங்கே போ. ரேனியா அங்கே இருக்கிறாள் என்று சிரமத்துடன் சொன்னாள் ரீதா. ஒரு குண்டு வரிசை அருகாக சென்றது. அவர்களுக்கு உயிரே அல்ல, அவர்களையே இலக்காக கொண்டு. ஆனால் படவில்லை. சர்ஜன் மேஜர் திரும்பி பார்த்தான். கை துப்பாக்கியை உருவி அங்கே தெரிந்த உருவத்தின் மீது 2 தடவை சுட்டான். ஜெர்மானியர் ஆற்றை கடந்து விட்டார்கள். ஆனால் ரேனியாவின் தானியங்கு துப்பாக்கி இன்னமும் எங்கோ சுட்டு கொண்டிருந்தது. காட்டுக்குள் மேலும் மேலும் தொலைவில் சென்றவாறு சடசடத்து கொண்டிருந்தது. ரேனியா குண்டுகள் சுட்டவாறு ஜெர்மானியரை தன்னுடன் இழுத்துச் செல்கிறாள் என்று வஸ்கோ புரிந்து கொண்டான். இழுத்துச் சென்றாள். ஆனால் எல்லோரையும் அல்ல. இன்னும் எங்கோ ஒரு ஜெர்மானியன் தென்பட்டான். சர்ஜன் மேஜர் இன்னொரு தரம் அவன் மீது குண்டு சுட்டான். ரீதாவை எடுத்துக்கொண்டு அப்பால் போய்விடுவது அவசியமாயிருந்தது. ஏனென்றால் ஜெர்மானியர் அருகே வட்டமிட்டார்கள். எந்த கணமும் இறுதி கணம் ஆகிவிடக் கூடாதாய் இருந்தது. ரீதா சாம்பல் நிற உதடுகளை கடித்து கொண்டு கிசுகிசுத்ததை காதில் வாங்கி கொள்ளாமல் அவளை வாரி எடுத்தான். துப்பாக்கியையும் எடுத்துக்கொள்ள விரும்பினான். ஆனால் முடியவில்லை. பல்வலி போன்ற குத்தல் எடுத்த அடிப்பட்ட கையின் பலம் நொடிக்கு நொடி குறைவதை உணர்ந்தவாறு புதர் மறைவுக்கு ஓடினான். ஜாமான் மூட்டைகளும் துப்பாக்கிகளும் சுருட்டிய மேல்கோட்டுகளும் சர்ஜன் மேஜர் எரிந்துவிட்ட ரேனியாவின் உள்ளாடைகளும் தேவதாரு மரத்தட்டியில் கிடந்தன. ரேனியாவின் உள்ளாடைகள் இளமையும் மென்மையும் பெண்மை கவர்ச்சியும் கொண்டிருந்தன. அழகான உள்ளாடைகளில் ரேனியாவுக்கு மோகம். எத்தனையோ பொருட்கள் இல்லாமல் அவளால் சுலபமாக சமாளித்து கொள்ள முடிந்தது. ஏனென்றால் களிப்பும் புன்னகையும் உள்ள சுபாவம் அவளுக்கு. ஆனால் போர் மூலம் தருவாயில் தாயார் பரிசளித்த உள்ளாடைகளை இராணுவ ஜாமான் மூட்டைகளில் வைத்து எங்கும் எடுத்துச் சென்றாள். இதற்காக கண்டனங்களும் அதிகப்படி மட்டி வேலையும் தண்டனையும் பிறவும் ஓயாமல் கிடைத்தன. ஆனாலும் அவள் பொருட்படுத்தவில்லை. சிறப்பாக ஓர் உள்சட்டையும் இருந்தது. பார்த்தாலே தலை கிறுக்கம் ஏற்படும். ரேனியாவின் தகப்பனார் கூட உருமினார். இந்தா ரேனியா, இது மட்டும் மீறி போய்விட்டது. எங்கே கிளம்புகிறாய்? மாலை கூட்டத்துக்கு என்று பெருமையுடன் சொன்னாள் ரேனியா. தகப்பனார் கேட்டது இதை அல்ல என்பது அவளுக்கு தெரியும். தந்தையும் மகளும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டார்கள்.
காட்டுப்பன்றி வேட்டைக்கு வருகிறாயா என்னோடு? விடமாட்டேன். தாயார் பயந்தாள். உனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது. பெண்ணை வேட்டைக்கு இழுத்து போகிறேன் என்கிறாய்? பழகட்டும் என்று சிரித்தார் தந்தை. செம்படை கமாண்டரின் மகள் எதற்கும் அஞ்சக்கூடாது. ரேணியா எதற்கும் அஞ்சுவதில்லை. குதிரை சவாரி செய்வாள். சுடு பயிற்சி சாலையில் துப்பாக்கி சுடுவாள். தகப்பனாருடன் காட்டுப்பன்றிகளுக்காக பதி போடுவாள். தகப்பனாரை மோட்டார் சைக்கிளில் இராணுவ நகரில் சுற்றி வருவாள். விதவிதமான நடனங்கள் வேறு ஆடுவாள். கித்தார் வாசித்து கொண்டு பாடுவாள். வடிவமைத்த மேனியரான லெப்டினன்ட்களுடன் காதல் விளையாட்டு ஆடுவாள். உண்மை காதல் இன்றி உல்லாசமாக வேடிக்கையாக காதல் விளையாட்டு ஆடுவாள். ரேனியா லெப்டினன்ட் செர்கேச்சை நீ பைத்தியமாக அடித்து விட்டாய். இன்றைக்கு என்னிடம் அறிக்கை செய்து கொண்டபோது தோழர் ரேனியா ஜெனரல் என்று குளறுகிறான். பொய் சொல்லுகிறாயப்பா. இன்பமான குதூகலம் நிறைந்த காலம் அது. தாயாரோ ஓயாமல் முகம் சுளிப்பாள். பெரும் மூச்செறிவாள். வயது வந்த பெண், மங்கை பருவத்தினாள். எப்படி நடந்து கொள்கிறாள்? புரியாத விதமாக நடந்து கொள்கிறாள். துப்பாக்கி பயிற்சியும் குதிரை ஏற்றமும் மோட்டார் சைக்கிள் சவாரியும் விடிய விடிய நடனங்களும் மலர்ச்செண்டுகளும் பரிசளிக்கும் லெப்டினன்ட்டுகளும் ஜன்னலோரமாக நின்று அவர்கள் பாடும் காதல் பாட்டுகளும் அனுப்பும் செயல் கடிதங்களும். ரேனியா, இப்படி நடந்து கொள்ளக்கூடாது. ஊர் மக்கள் உன்னை என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? என்ன வேண்டுமானாலும் உளரட்டும் அம்மா. கர்னல் லூழினுடன் உன்னை பல முறை பார்த்ததாக சொல்கிறார்கள். அவன் பிள்ளை குட்டிக்காரன் ஆயிற்றே. எப்படி செய்யலாம் நீ? ரொம்பத்தான் வேண்டும் எனக்கு லூழின் என்று தோள்களை குலுக்கிவிட்டு ஓடிவிட்டாள் ரேனியா. லூழின் அழகன், மர்மமானவன், வீரன். ஹல்கியின் கோல் சண்டையில் செங்கொடி விருதும் பின்லாந்து போரில் நட்சத்திரமும் பெற்றிருந்தான். ரேனியா இந்த பேச்சை தட்டி கழிப்பது வெறுமே அல்ல என்று உணர்ந்தாள் தாயார். உணர்ந்தால் பயந்தாள். பெற்றோர் கொல்லப்பட்ட பின் ரேனியா தன்னந்தனியாக போர் முனைக்கு வந்தபோது லூழின் தான் அவளை உற்சாகப்படுத்தி அரவணைத்து ஆதரித்தான். அவளுடைய நிர்கதியான நிலைமையை அவன் பயன்படுத்தி கொண்டான். அவளை தன்னோடு ஒட்டி கொண்டான் என்று சொல்ல முடியாது. அப்பொழுது அவளுக்கு இந்த ஆதரவு தேவைப்பட்டது. யாரிடமாவது ஒண்டிக் கொள்வதும் அழுது முறையிடுவதும் யாராலாவது கொஞ்சி சீராட்டப்படுவதும் பயங்கரமான போரிலும் உலகில் மீண்டும் தன் பலம் கொண்டாட நிற்பதும் அவளுக்கு அவசியமாய் இருந்தன. எல்லாம் வேண்டியபடியே நடந்தன. ரேனியா மனம் கலங்கவில்லை. அவள் ஒருபோதும் மனம் கலங்கியதில்லை. தன் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தாள். இப்பொழுதும் ஜெர்மானியரை ரீதாவிடமிருந்து வேறுபுறம் இழுத்துச் செல்கையில் கூட எல்லாம் நலமே முடியும் என்பதில் அவள் கனமேனும் சந்தேகம் கொள்ளவில்லை. முதல் குண்டு விழாவில் தாக்கிய போதும் அவள் வியப்பே அடைந்தாள். 19ஆம் வயதில் இறப்பது அவ்வளவு அசட்டுத்தனமாக, அபத்தமாக, உண்மைக்கு பொருந்தாததாக இருந்தது. ஜெர்மானியர் கண்மூடித்தனமாக தழைகளின் ஊடாக சுட்டு காயப்படுத்தினார்கள். அவள் மறைந்து கொண்டு இருக்கலாம், விலகி கூட போயிருக்கலாம். ஆனால் அவள் தோட்டாக்கள் இருந்தவரை சுட்டு கொண்டிருந்தாள். ஓட முயலாமல் தரையில் கிடந்த வண்ணம் சுட்டு கொண்டிருந்தாள். ஏனெனில் இரத்தப்பெருக்கோடு அவளுடைய சக்தியும் வெளிப்போய்க் கொண்டிருந்தது. ஜெர்மானியர் அவள் மீது நேராக குண்டுகளை பாய்ச்சினார்கள். பின்னர் உயிரெழுந்த பிறகும் பெருமிதமும் எழிலும் துலங்கிய அவளது வதனத்தை நெடுநேரம் வியந்த நோக்கி கொண்டிருந்தார்கள்.